ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட காயத்ரி மந்திரம், ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. எதுக்காக இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்ச் 29 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 29 சனி மீனராசிக்கு போகிறார். மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழிச்சு யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகுவோட சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் தன்னோட வாழ்க்கையோட உச்சத்தை பார்க்க போற ஒரு அற்புதமான 50 நாட்கள். என்ன ஜோசியரை பயங்கரமான நாள்னு போட்டிருந்தீங்க, நான் கூட பயந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான நாளும் கூட தான். அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 50 நாள் உங்களோட வாழ்க்கையோட உச்சத்தை உங்களை தொட வைக்க போதா, இல்லை கொஞ்சம் ஸ்லிப்பாக ஆனாலும் தெளிந்து உழுவுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக கேளுங்க. எதனால இந்த 50 நாளை நம்ம ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றோம்னா, சனி ராகு ரெண்டு பேரும் உங்களோட ராசிக்கு 11ஆவது வீட்டில் லாப வீட்டில் இணைஞ்சிருக்காங்க. லாப வீட்டில் தானே இணைஞ்சிருக்காங்க, பெரிய அளவில் காசு பணம் தானே நமக்கு கொட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறவர் இருக்காரு. இப்போ லாப வீட்டுக்கு ராகு வரார், சனி வேற ஏற்கனவே இருக்காரு. இப்போ சனி அங்கே வராரு அப்படிங்கும்போது பெரிய லாபம். இந்த வாட்டி பார்த்துறா 2ல் 1 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் லாபத்தில் ராகு இருந்துக்கிட்டு பெருசாக எதுவும் நமக்கு செஞ்சிடல. இப்போ சனியோட இணைய போகிறார் அப்படிங்கிறப்ப 2ல் 1 பார்க்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகி லாப வீட்டுக்கு வந்த உடனேயே உங்களோட சொந்த ராசியவும் பார்க்க போகிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ சனியோட பார்வைக்குள்ள உங்களோட ராசி வரப்போகுது. சனி யாரு? நீதிக்காரகன், தர்மவான், எதையுமே இடம் போட்டு பாவ புண்ணிய கணக்குகளை கொடுக்க போறவர். ராகு யாரு? பூர்வ பாவ புண்ணிய பாவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போடக்கூடியவர். ரெண்டு பேரும் சேர்ந்து 11ஆவது வீட்டில் இருக்காங்க. அதில் இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி நீதிக்காரகர், ராகு கொஞ்சம் ஒரு திருடர் அப்படின்னு கூட நாம வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேரும் இணையும் போது ராகு என்ன தெரியுமா பண்ணுவாரு? உங்களுக்கு குறுக்கு வழி வருமானத்தெல்லாம் நிறைய கொடுப்பாரு. நிறைய உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு மேல உங்களுக்கு ஆசை வரும். அது எட்டி கூட பார்க்க கூடாது. அதுக்காக தான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அடுத்தவங்க உழைப்புல சம்பாதிக்கக்கூடிய பலனை ராகு அப்படிங்கிறவரு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ சனியோட இணைய போறாரு அப்படிங்கிறப்ப இந்த அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறது, இல்லைன்னா இன்னொருத்தரை ஏமாத்துறது, இன்னொருத்தரோட உழைப்பை சுரண்டுறது, இந்த வேலைகள்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா சனி உங்களோட ராசியை பார்க்குறார், வலுவா வச்சு செஞ்சு விட்டுருவார். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா உழைக்கணும், கடுமையா ஓப்பி அடிக்க கூடாது. நம்ம சம்பளம் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறண்டான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு எவனாவது ஒரு அடிமை சிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை வேலை வாங்குறது, இந்தா இதை நீ செய்ய போவா அப்படிங்கிறது, நமக்கு கீழே உள்ளவங்களை மதிக்காம போறது, அவங்கள போட்டு துன்புறுத்துறது, கசக்கி புளியறது, உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு போதிய சலுகைகள் இல்லாம அவங்கள போட்டு கசக்கி உழைப்பை புடுங்கிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பார்வை ராசியில இருக்கு. 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 100 ரூபா நட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்ம வினைகளின்படி வாழணும். சனியோட பார்வைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இது எப்பவுமே சனி லாப வீட்டில் இருந்தாலும் உங்களோட ராசியை இப்போ பார்க்க தான் போறாரு. இதில் ராகுவோட இருக்கிற 50 நாளில் ராகு நம்மளை தூண்டி விடுவார். அரசு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி தருவார். அது மாதிரி சட்டவிரோதமாக ஏதாவது தொழிலுக்கான வாய்ப்பு வரும். 1 லட்சம் போட்டா 10 லட்சம் வரும்டா, செய்யலாமா அப்படின்லாம் உங்களை தேடி ஆள் வருவாங்க. என்ன ஜோசியரை நீங்க, நாங்க ஏற்கனவே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏகப்பட்ட கடை இருக்கு, அன்றாட பொழப்பை எப்படி ஓடுறதுன்னே தெரியல, நீங்க என்னமோ அது வரும் இது வருங்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா
அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் கொஞ்சம் மனசை சஞ்சலப்பட விட்டீங்கன்னா பிரச்சனை. அதுக்கு தான் பயங்கரமான நாள்னு போட்டிருந்தேன். சரி, இதில் நல்லது எதுவும் இல்லையா ஜோசியர்னு கேட்கலாம். 2 பேருமே லாப வீட்டில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு வேலை நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்தோம் அப்படின்னா அது 50 ரூபாயா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி நல்ல தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும். ஒரு தொழில் ஒன்று பண்ணேன், அப்படியே சும்மா கிடக்கு, இப்போ ஒன்றும் முதல் இல்லாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முதலீடு அப்படிங்கிறது வெளியிலேருந்து எங்கேருந்தாவது வந்துடும். அதை வச்சு நீங்கள் 10 ரூபா பெருக்கலாம். யாரோ ஒருத்தர் நண்பரோ இல்லை சொந்தக்காரரோ வந்து ஒரு முதலீடு கொடுப்பாங்க. இல்லை வெளிநாடு போகலாம், வாடா நான் வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்து கேட்பாங்க. இப்படி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், கடன் அடையும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 3 லட்சத்துக்கு கடன் இருக்கிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த கடன் அப்படிங்கிறது இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கவனுக்கு 20 லட்சம் கடன், 10 ரூபா சொத்து வச்சுருக்கவனுக்கு 5 ரூபா கடன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடனெல்லாம் இப்போ அடைச்சிடலாம். அதுமாரி நகைகள் எல்லாம் அடகுல இருக்கும், அதையெல்லாம் மூக்கலாம். மாதிரி விவசாயம் இந்த காலகட்டத்தில் செழித்து வளரும். மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் அப்படிங்கிறது செய்யலாம். அதே மாதிரி இரவு நேர பணி பார்க்குறவங்க பெரிய அளவில் வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த 50 நாளில் இரவு நேர தொழில் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு பெரிய சன்மானம் கிடைக்கும். சில பேர் இரவு நேரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வாங்க. இல்லை இரவை நம்பி தொழில் செய்வாங்க. இரவு நேரத்தில் என்ன தொழில் பண்ணாலும், அதாவது சூரியன் மறைந்த பிறகு நடைபெறக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் வாய்ப்பு ரொம்ப பலமாக இருக்குது. நீங்கள் ஒரு கடையே திறந்து வியாபாரம் பண்ணி வச்சாலும் பொழுது போய் தான் வியாபாரம் கூட்டமாக இருக்கும். என்னடா கடையை சாத்தலான்னு பார்த்தா இப்போ 10 கஸ்டமர் வரானே அப்படிங்கிற மாதிரி இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய தொழில் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் தப்பாலாம் நினைக்க வேண்டியதில்லை. அது என்ன இரவு நேர தொழில்னு. சாதாரணமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தா கூட காலையில் ஒரு 100 இட்லி 50 தோசை விற்பனையாச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 500 இட்லி 500 தோசை அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் 4 மடங்கு 5 மடங்கு விலை உயர்ந்து விற்கும். இப்போ சென்னையில் மாதிரி பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேர கடைகள் அப்படிங்கிறது இருக்கு. 24 மணி நேரம் வண்டி வாகனம் ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்ஸி ஓட்டுறேன் போறேன் வரேன்னு 24 மணி நேரமும் வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். மற்றபடி இந்த 50 நாட்களில் நான் சொன்ன மாதிரி குறுக்கு வழியில் என்னென்ன வாய்ப்புகளோ தேடி வரும். அதை எதையும் தொற்றாதீங்க, புறந்தள்ளுங்க. அதே மாதிரி வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் நட்டப்பட்டவங்க அதுலேருந்து இப்போ மீண்டு வந்து லாபத்தை சம்பாதிக்கலாம். அடகு வச்ச நகைகளை மீட்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு மராமத்து பணிகள் அப்படிங்கிறது செய்யலாம். இழந்து போன தங்களோட பழைய பெருமைகளை மீட்கலாம். நம்மளை யாரெல்லாம் குறைச்சி மதிப்பிட்டாங்களோ அவங்க முன்னாடி நம்ம விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவில் 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 50 நாட்கள் இருக்கும். மேலே சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்கீங்களோ அவ்வளவு பணத்தை வாரி கொடுக்கும். நேர்மை தவறுபவர்கள் ரொம்ப 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 கஷ்டம். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.